இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான். சிம்பிளாக காலையில் தோசையும் தேங்காய் சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். 2-3 நாளாகவே பிரியாணி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. அதனால் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருந்தேன் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி. வெள்ளிக்கிழமை நைட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதை கழுவிட்டு கொஞ்சமாக எடுத்து நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக சிக்கன் தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மிச்சம் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். சனிக்கிழமை போல் நாத்தனார் வீட்டுக்கு போனதால் அன்றைக்கி மதியம் பிரியாணி தான் சாப்பிட்டுருந்தோம். அங்கேருந்தே திரும்பவும் நைட்டு சாப்பிட்றதுக்கு பிரியாணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் அன்றைக்கி சமைக்கவே இல்லை எதுவும். சாட்டர்டே ஃபுல்லாகவே பிரியாணி சாப்பிட்டுட்டே இருந்ததால் சரி சிக்கனை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காத போல் இருந்தது. அதனால் இன்றைக்கி நல்லா சூப்பராக ஒரு ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தேன். ஏன்னா ரசம் சாப்பிடும்போது இப்போ சிக்கன் சாப்பிடும்போது எதுவும் தெரியாது நல்லாயிருக்கும் அப்படின்னு. சிக்கன் குழம்பு சிக்கன் பிரியாணி அதை மட்டுமே சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சிக்கனும் வறுத்து எடுத்தாச்சு. சோறு இன்னொரு சைடில் ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்காக தண்ணியும் அதே அடுப்பிலே போட்டாச்சு. நான் சிக்கன் 65 எப்போ செஞ்சாலும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஏன்னா கருவேப்பிலையும் இது கூட நசுக்கி போட்டிருந்தேன். கடைசியாக கருவேப்பிலை போட்டும் பார்த்திங்கன்னா எடுத்திருந்தேன். அதனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பக்கத்து வீட்டில் முஸ்லீம் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா பத்திரியும் சிக்கன் கறியும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேறு முஸ்லீம் வீட்டிலேருந்து இந்த பத்திரியும் சிக்கன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் போல் நானே எங்கள் வீட்டுக்காரர் மாமியார் எல்லாருமே சாப்பிட்டு முடித்தோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.